வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை பேச போறோம். ஒரு குட்டி நாய்க்குட்டி 67 பேரை காப்பாத்திருக்கு நிலச்சரிவிலிருந்து. ரொம்ப ஆச்சரியமும் பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கிற செய்தி. இமாச்சல் பிரதேசம் எப்போதுமே மிகப்பெரிய வெள்ளத்துல நிலச்சரிவுல அழியிற ஒரு மாநிலமா இருக்கு. ஜூன் 20 இருந்து ஜூலை 6 வரைக்கும் நெருக்கி 19 முறை மேக வெடிப்பு மழை. இந்த மேக வெடிப்பு மழைன்னா என்ன அப்படின்னா, வெடிச்சுக்கிட்டு ஊத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வானமே பொத்துருச்சு, ஓட்ட விழுந்து அப்படியே தண்ணி ஒழிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு கொடூரமான மழை பெஞ்சிருக்கு. ஒரு 19 முறைக்கு மேல மேக வெடிப்பு மழையே பெஞ்சிருக்கு. இதனால ஊரே வெள்ளக்காடா இருக்கு. நகரங்கள்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கு. மக்கள்லாம் வாழ்வாதாரம் மட்டும் கிடக்குறாங்க. இந்த சூழ்நிலையில அதே இமாச்சல் பிரதேசத்துல மாண்டின்ற ஊரு பக்கத்துல இருக்கிற சியாதின்னு ஒரு சின்ன கிராமம். இந்த சியாதி கிராமத்துலதான் இந்த அற்புதம் நடந்திருக்கு. என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு அம்மா ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. இந்த சியாதி கிராமத்துல ஒரு குட்டி ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. வழக்கம் போல போய் நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமா மழை கொட்டுது, போய் தூங்குவோன்னு தூங்கிட்டாங்க. ஒரு நள்ளிரவு போல ஒரு 12 மணிக்கு மேல கொடூரமா இந்த நாய்க்குட்டி குலைச்சுக்கிட்டே இருக்கு. கடுமையா குலைக்குது. என்னடா சம்பந்தமே இல்லாம எப்போ நேரம் தூங்கிடுவானே சாப்பிட்டு, இவன் ஏன் குலைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த குட்டி நாயோடைய அம்மா போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க வீட்டு சுவர் இப்படி விரிஞ்சு அது வழியா தண்ணி, மழை தண்ணி புதன்னு உள்ள வந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து இந்த நாய்க்குட்டி கத்துன்னு கத்தி இருந்திருக்கு. அப்புறம்னே இவங்க டக்குன்னு சுதாரிச்சு நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு கடன்னு ஆளுகளை எழுப்பிக்கிட்டு கீழே போயிட்டு அந்த தெருவில், அந்த சின்ன கிராமம் தானே, கிராமத்துல இருக்க அத்தனை வீட்டையும் படப்படன்னு தட்டி மொத்த பேரையும் கூட்டிட்டு வாங்க, உடனே போவோம், ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது, வாங்க நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போவோம்னு மொத்த கிராமத்தையும் ஒரு மணி நேரத்துல அத்தனை பேர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. ஒரு மணி நேரத்துல 20 குடும்பம், 67 பேரு மொத்தமா கடன்னு பெட்டிப்பாடு, எது முக்கியமான டாக்குமெண்ட்ஸோ பணனாக அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாரும். போய் கொஞ்ச நேரத்துல அந்த கிராமமே மண்ணுக்குள்ள மூடிச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க விலங்குகளுக்கு இந்த இயற்கையை புரிந்து கொள்ளுகிற அறிவாற்றல் உண்டு. நீங்க சுனாமி வரும்போது விலங்குகள்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க, மனுஷன் மட்டும் தான் மாட்டிக்கிச்சுதான். தெரியுங்களா? விலங்குகள் எல்லாம் மலைக்கு மேல போய் நின்றுகிட்டுச்சான், உயரமான பகுதி போயிடுச்சான். இந்த மாற்றம் வருவது விலங்குகளுக்கு தெரியுது. பக்கத்துல கேரளாவுல வயநாடுல நிலச்சரிவுல நாய்க்குட்டிங்க கூட பொழைச்சுக்கிச்சு. பாத்தீங்கல்ல, எத்தனை நாய்க்குட்டிங்க மோப்பம் முடிச்சு அவங்க வீடு புதஞ்சு கிடக்குற இடத்துல போய் நின்றுட்டு இருந்தாங்க. எத்தனை நாய்க்குட்டிங்க அவங்க ஓனர்ல யாரோ ஒருத்தர் உயிரோட இருந்து அதை போய் அரவணைக்கிறது பார்க்கும்போது அந்த நாய்க்குட்டி அழுத பார்த்திருக்கலாம்ல. அப்ப இந்த குட்டி நாய்ங்க, பறவைங்க, பூனை, இந்த உயிரினங்களுக்கு எல்லாம் இயற்கையை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல் இருக்குங்க. மனுஷன் தாங்க இயற்கையை கெடுத்துட்டு இருக்கான். எந்தெந்த வழியில மொத்தமா முடிச்சிடணுமோ அவ்வளவு முடிக்கிறான். ஆனா இயற்கை பார்த்து 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 தன் அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறது மிருகங்கள் தான், பறவைகள் தான். அதுல பாருங்க இந்த இது காட்டி கொடுத்துருக்கு. நீங்க இந்தோனேஷியால மிகப்பெரிய பேரழிவா சுனாமி வந்த போது பழங்குடிகள் தப்பிச்சுக்கிட்டாங்க. பழங்குடிகள் எப்படி தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க விலங்குகளோடு வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, இந்த விலங்குகளா வித்தியாசமா ட்ரை பண்ணுது, வித்தியாசமா இருக்கு, இது ஏதோ சத்தம் கொடுக்குது, ஏன் மேல எல்லா பறவைகளும் போகுது, ஏன் இடம் பெயருது, இந்த எறும்புல இருந்து எல்லாம் இடம் பெயர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதன் மூலமாக ஒண்ணு படிச்சுக்கிறது இருக்குல்ல, அந்த படித்து கொண்ட அறிவு தான் பழங்குடியினரை காப்பாத்துச்சு. அவங்க மலையில போய் தப்பிச்சுக்கிட்டாங்க. மொத்த ஊருமே அழிஞ்சு போது அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இயற்கையோடு வாழுகிற அறிவு அந்த மனிதர்களை காப்பாற்றியது. இங்க 16 இடங்கள் நிலத்துக்குள்ள போயிடுச்சு. இந்த நாய்க்குட்டி மட்டும் அதை பார்த்து கத்தி கதறி ஊரை கூட்டலன்னா அங்க அந்த கிராமமே மண்ணுக்குள்ள போயிருக்கும். கூடுதலா ஒரு 67 பேர் செத்து போயிருப்பாங்க. ஆக ஒரு குட்டி நாய் சரியான நேரத்துல புரிந்து கொண்டு சரியான நேரத்துல ஓனரை, அதாவது அவங்க அம்மாவை எழுப்பி சரியான நேரத்துல அந்த கிராமத்தையே காப்பாத்திருக்குன்னு இந்த இந்தியா முழுவதும் சமூக வலைத்தளங்கள்ல அந்த நாய்க்குட்டியை கொண்டாடி தீர்க்கிறாங்க. இவன் தான் அந்த நாய்க்குட்டி. இவன் தான் காப்பாத்தினவன் அந்த 67 பேரை. இந்த மனுஷ பையன் வாழ்க்கையில வர துயரங்கள்ல ஒரு குட்டி 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 உயிரினங்கள் நம்மளை பாதுகாக்குதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல?